நமது துணை ஜனாதிபதி அவர்களை பார்த்துட்டு இரவு ஹோம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. இது ஏற்கனவே ஊடகத்தில் வந்துச்சு. அவர் ஹோம் மினிஸ்டரை அவரை அழைத்து இருக்கிறாரு, அதுக்காக போறாருன்ட்டு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறார்? நான் போய் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது. இன்னும் ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனாக இங்கே வந்து சென்னையில் ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போகிறார். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு. பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன். 2 பேரும் மூஞ்ச மூடிட்டு வராங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க, அது நாங்கள் இல்லை, வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது, முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேறு கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோன்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். இவர் உருவதெல்லாம் புருடாங்க. சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூத்தையெல்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. இதை மாதிரி துரோகத்தையும் இதை மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவோமே இதை மாதிரி திருட்டுத்தனத்தையும் 420 வேலையெல்லாம் ஏமாற்றுவதெல்லாம். ஆனால் அது வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறதுனால எதை வாங்கிட்டாங்களோ தெரியல. அவரை அப்போல்லாம் பெரிய ராஜதந்திரின்னு சொன்னவங்க இன்றைக்கு அவரே எதிர்த்து பேசுகிறாங்க. இன்னும் சில பேர் அவரை டான்கின்னாங்க. ஆமாம்மா, உங்கள் டான் தான். அரசியல் தலைவராக இருந்தால் அப்படி முகத்தெல்லாம் மூடிட்டு வர மாட்டார். நல்ல வேலை மோமூடி கொள்ளையர் மாதிரி வெள்ளைய, அதான் அது நல்ல வேலை போலீஸ் பிடிச்சி உள்ளார போட்டிருப்பான். இதுதான் பழனிசாமியின் நடத்தை, இதுதான் அவருடைய குணாதிசயம், இதுதான். தமிழ்நாட்டு மக்கள் இனி அவர்களை ஏமாற மாட்டார்கள். அங்கு உள்ள தொண்டர்கள், நமது சகோதர சகோதரிகள் இன்னும் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை.